மனிதர்களின் தசையை தின்று 48 மணி நேரத்தில் ஆளையே கொல்லும் புதிய வகை பாக்டீரியா ஒன்று ஜப்பானில் பரவி வருவது உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் STSS என்று கூறப்படும் இந்த பாக்டீரியானது மனிதர்களை தாக்கியவுடன் அவர்களின் தசைகளை உண்ணத் தொடங்கி பாதிக்கப்பட்ட அந்த மனிதனின் உயிரை பறித்துவிடும். காய்ச்சல், கடும் உடல் சோர்வு, தொண்டை வலி, மூட்டு வலி, மூச்சு திணறல் ஆகியவை இந்த நோயின் ஆரம்ப கட்ட அறிகுறி என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஜப்பானில் 977 பேர் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் வரும் நாட்களில் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஜப்பானில் கொரோனா காலத்தில் நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனாவை போன்று இந்த நோய் வேகமாக பரவாது என்றாலும் உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இந்த நோய் 5 ஐரோப்பிய நாடுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க உலக சுகாதாரத்துறை தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனிதனின் தசையை தின்று 48 மணி நேரத்தில் உயிரை பறிக்கும் இந்த கொடிய நோய் தற்போது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொள்ளை நோய்கள் வரும் என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இவைகளை பார்க்கும்போது நம்முடைய வேதம் 100% நிறைவேறுகிறது என்பதையும் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.